ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 24/7/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள் தட்சிணாயன புண்ணியகாலம் அமாவாசை. அதாவது இன்னைக்கு ஆடி அமாவாசை. இன்னைக்கு அதிகாலை 3 மணி முதல் அடுத்த நாள் நாளை அதிகாலை 1:48 மணி வரைக்கும் இருக்கு. சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 11:45, சாயந்தரம் 6:30 7:30. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் தெற்கு. அதற்கு பரிகாரம் தைலம். கடக லக்னம். இருப்பு 4 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடத்திற்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடங்கள் வரை சதுர்த்தசி. அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 6:11 மணி வரை புனர்பூசம். அதன் பின்பு பூசம். நாமயோகம் இன்று காலை 11:12 மணி வரை ஹர்ஷனம். அதன் பின்பு வஜ்ரம். கரணம் இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடங்கள் வரை சகுனி. அதன் பின்பு பிற்பகல் 2:27 மணி வரை சதுஷ்பாதம். அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை சிறப்பான சித்த யோகம். அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை 6:11 மணி வரை கேட்டை. அதன் பின்பு மூலம். இந்த கேட்டை மூலம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்னைக்கு வியாழக்கிழமை. கண்டிப்பாக சித்தர் பெருமக்களின் வழிபாடும் குரு மகான்களின் வழிபாடும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானை நெய்தீபமேற்றி வழிபாடு செய்வதால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதுக்கடுத்தபடியாக இன்றைக்கி அமாவாசை, அதுவும் ஆடி அமாவாசை. இந்த அமாவாசையோட இதெல்லாம் தனியாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் புரியும் எந்தெந்த அமாவாசை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். எல்லா அமாவாசையும் நம்ம பித்ருக்கள் காரியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். என்னென்னா இந்த தாய் தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா பித்ருக்கள் நல்லபடியாக இருந்தால் தான் நம்மளோட வம்சம் சந்ததிகள் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம், நம்மளோட சந்ததிகளும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ஆடி அமாவாசை அன்றைக்கி கண்டிப்பாக அவங்க சக்திக்கு ஏற்றபடி தர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்க சக்திக்கு ஏற்றபடி ஏதாவது ஒரு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இல்லையா? பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துருங்கோ, சரியா? இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுறது நல்லது. மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது ஒரு உதவி, அன்னதானம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கண்கூடாக பார்க்கலாம். செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கண்கூட, அதாவது நம்பிக்கையோடு செய்யணும். எதுவுமே ஏனோ தானோன்னு செய்கிறதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகாது எங்கேயுமே. அதனால் உத்தியோகம்னாலும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு உத்தியோகத்தில் வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த உயர்வுகள்லாம் கிடைக்கும். ஏனோ தானோன்னு பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கெட் அவுட் தான். கரெக்டாக அதுமாரி நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பித்ரு தர்ப்பணம் அவ்வளோ விசேஷம். இன்னொரு கேள்வி என்ன, தாய் தகப்பனார் இருக்கிறவா என்ன பண்ணுறது? மறைந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது நல்லது. மறைந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணலாம், தப்பு கிடையாது. இந்த எள்ளும் தண்ணியும் தான் எடுக்கப்படாது. மற்றபடி வழிபாடு பாட்டி தாத்தா இவங்களெல்லாம் மனசார தியானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணுறதுனாலே உங்களோட படிப்பு உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். கல்யாணம் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக பெரியவர்களோட ஆசீர்வாதம் கிடைச்சாலே கண்டிப்பாக டக்குன்னு கல்யாணம் நடந்துடும். தசாபுக்தி எப்படி இருந்தாலும் சரி, எது இருந்தாலுமே இந்த பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு நம்மளோட வேலைகள்லாம் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் புதன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே,
ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு எப்படி தைரியமாக சில வேலைகளை செஞ்சீங்க அதே மாதிரி தான் இன்றைக்கும். ஆனால் என்ன, சாயந்தரத்துக்கு மேலே சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து அலைமோதும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி மேஷ ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடிச்செடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இன்றைக்கி ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷமான நாள். அதனால் இன்றைக்கி மேஷராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக திரவியம், அதாவது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அது எந்த சுவாமியாக இருந்தாலும் பரவாயில்லை, சரியா? நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனாலே ஒரு முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொருள் வரவும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு பண வரவை கொடுக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த அந்த வரவேண்டிய தொகை இன்றைய தினம் கைக்கு வந்து சேரலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உறவினர்கள் திடீரென வந்து சேருவார்கள். அதன் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் காலையில் எழுந்தோடனே, இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக திரவியங்கள், மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கார். அப்படியே சாயந்தரம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது ஒரு அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே அப்படியே டர்ன் ஆகும். சரி, இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்க குழந்தைகளுக்கு, சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை சேவிச்சுட்டு வாங்கோ. கொடுத்து துளசி மாலை அணிவித்து சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் சிறு அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் அயனசேன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். அதனாலேயே கொஞ்சம் செலவு இருக்கலாம். ஆனால் அதே சமயம் அவரே ராசி மாதிரி உங்கள் ராசிநாதன் உங்கள் ஜென்மராசிக்கே வந்துடுறார். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் குழப்பம் இருக்கும். சரி, கவலைப்படணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக ஜிம்கானா சந்தோஷமாக இருங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்களை அப்படின்னு அற்புதமாக நிறைவேற்றிக்கலாம்.
இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சுப செலவுகள் காத்திருக்கிறது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் அருகில் உள்ள ஆலயம், சிவாலயம் சென்று, ஏன்னா இன்றைக்கி ஆடி அமாவாசை, அதனால் அருகில் உள்ள சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க. சரியா? அப்படியே பார்வதி அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அம்பாளை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த வில்வம் வாங்கி கொடுக்கறதுனாலே உங்களுக்கு பித்ருக்களோட ஆசீர்வாதம் அருமையாக வந்து சேரும், அதாவது முன்னோர்கள். சரியா? சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். அப்புறம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்து செலவுகளை கொடுக்க போகிறார். சரி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூப்பரில் சந்தோஷமாக இருங்க. சரியா? என்ன வரவு 8னா செலவு 10னான்னு பண்ணக்கூடாது. சரியா? நல்லபடியாக வரவு 8னா செலவு 4னா. ஆனால் கணக்கெலாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறீங்களா? கரெக்டு. என்ன இப்படி வச்சுக்கோங்க. இன்றைக்கி 500 வருமானம் வருது அப்படின்னா 200 செலவு பண்ணுங்க. 500க்கு 700 கடன் வாங்கி ஜாலியாக இருக்கக்கூடாது. புரியுறதா? இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால சிம்மராசி நேர்கள் கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன, அந்த சூரிய பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. முன்னோர்களின் ஆசி அருமையாக வந்து சேரும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்கள் ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானத்துக்கு வந்து குதிச்சிடுறார். சரி, சூப்பர். சாயந்தரம் உங்களுக்கு சூப்பர். ரைட். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன, கொஞ்சம் பொறுப்புகளோடு போராட வேண்டி வரும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லாத்துலேயுமே. என் குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை நல்லா கவனிக்கிறது ரொம்ப விசேஷம். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க உங்கள் பையில். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால கன்னிராசி அன்பர்கள் கண்டிப்பாக அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் உற்சாகமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாதிரி சந்திர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். சாயந்தரத்துக்கு மேலே தான் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். சரியா? அதேமாதிரி தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு வருமானம் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, லாபம். சரியா? இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் புது பொலிவோடு திகழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக உடல் ஆரோக்கியம் பெற்று
உடல் ஆரோக்கியம் பெற்று அருமையாக செயல்படுவார்கள். இன்றைக்கி துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்க துளசி மாலை கொண்டு. அதேமாரி பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரியா? துளசி மாலை கொண்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் அருமையாக வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட அஷ்டம ராசியில் தான் இருக்கார். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் டென்ஷன். ஆனால் அவரே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் பேசுகிற வார்த்தைகளில் எல்லாத்துலேயும் மறுபடியும் அப்படியே கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமம், சந்திராஷ்டமம் அப்படிங்கும்போதே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் போகிற வழியில் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதகங்கள் இருக்காது. இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்கோ. ஏதாவது இடக்கு மடக்கா பாட்டிட்டு பேசிட்டு அப்புறம் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். அடுத்தபடியாக கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் 2 எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறனால எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் அருமையாக வந்து சேரும். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். ஏன்னா காலையில் சந்திர பகவான் உங்களோட களத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 7ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது சந்திராஷ்டமம். ஸோ கவனமாக இருக்கணும். சரியா? சாயந்தரத்துக்கு மேலே. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியாக ஜிம்கான சந்தோஷமாக இருங்கோ. சரியா? அதுக்காக சாயந்தரம் மழை பெய்ய போகிறதுங்கிறதுக்காக கொடையை காலையிலேயே பிடிச்சி நிற்க முடியும்? கரெக்டாக சாயந்தரம் தானே மழை பெய்ய போகிறது. காலையிலேயே கொடையை பிடிச்சி நின்று இந்த பார்க்குறோம் பைத்தியக்காரன்னு சொல்லுவான். கரெக்டாக? அதனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமான ஒரு இது இருக்குல்ல கிரகங்கள், அதனால் சந்தோஷமாக வந்துட்டு போங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் உங்கள் பையில் வச்சு எடுத்து விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால எனது அன்பான தனுசு ராசி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு மகான்கள் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். போயிட்டு ஒரு நெய் தீபம் இருந்தால் போட்டு வந்துருங்க. இல்லைன்னா இந்த பாபா கோயிலுக்கு, இல்லைன்னா ராகவேந்திரா கோயில், இந்த மாதிரி உங்களோட சித்தர் பெருமக்கள் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. முன்னோர்களின் ஆசீர்வாதம் அருமையாக வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் அதே 6ஆம் இடத்துல இருக்கார். குரு இருக்கார், புதன் இருக்கார். அறிவுபூர்வமாக சில வேலைகளை செய்தாலும் மனதில் ஒருவித டென்ஷன் இருக்கும். கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஆனால் சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட களத்திர ஸ்தானத்துக்கு வந்துடுவார் களத்திராதிபதி சந்திர பகவான். அதனால் ஓரளவுக்கு சந்தோஷம் இருக்குங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி
வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயல்படுவார்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள நேர கோயிலுக்கு, எந்த கோயில், பெருமாள் கோயிலோ சிவன் கோயிலோ போங்க. அந்த நவகிரகம் எல்லாம் சுவாமியெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் தான் நவகிரகத்துக்கு வரணும். நவகிரகத்துக்கு வந்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் இல்லைன்னா எள் தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். பித்ருக்களின், அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசினர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கார். உற்சாகமாக சில வேலைகளை செய்வீங்க. அதே சந்திர பகவான் சாயந்தரம் என்ன பண்ணுறாருன்னா, பகைருண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ ஆற்றல் அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தியெல்லாம் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் எங்கின்னு இருக்கிறவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர்கிட்ட போவே டக்குன்னு அந்த ரிப்போர்ட் எடுப்பாளே, அதை எடுத்தோடனே ஆஹா கங்க்ராட்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம். சரியா? இன்றைக்கி உத்தியோகத்தில் விரும்பிய சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஷார்ட் போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் ஆடி அமாவாசை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ போயிட்டு சுவாமியெல்லாம் வலம் வந்துட்டு கடைசியில் நவகிரகத்துக்கு வந்து நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானிற்கு நெய் தீபம் அல்லது எள் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு அருமையாக வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசினியர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல தான் இருக்கார். குரு பகவான் புத பகவானோடு இணைந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே அவர் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ பரபரப்பான ஒரு சூழல் இன்றைக்கி. உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் அற்புதமான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்க தொடங்கும். உறவினர்களின் வருகை திடீரென இருக்கும். அதனால் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வெல்லம் ஜாக்கரி கொஞ்சம் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படிங்கிறதுனால மீனராசி நேர்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானையும் பார்வதியாக வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே வில்வம் வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ. சிவபெருமானோட அபிஷேகத்தை, சிவபெருமானோட அலங்காரத்துக்கு வில்வம் வாங்கி கொடுத்துட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைக்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்தில் கண்டிப்பாக நடைபெறும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.